பிலேயாம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. துன்மார்க்கர் செம்மையான வழியை விட்டு தப்பி நடக்கிறார்கள், தவறான பாதையில் நடக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வழியை விட்டு விலகி போகிறார்கள். இவர்களுடைய வழியில் நிலையில்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள் பிலேயாமின் வழியை பின்பற்றி போகிறவர்கள். பிலேயாம் பேயோரின் குமாரன். பிலேயாம் ஐஸ்வர்யத்தை அதிகமாய் இச்சித்து நீதியின் பாதையை விட்டு விலகி போனான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய துணிந்தான். தான் போகிற மார்க்கம் தவறான மார்க்கம் என்று பிலேயாமுக்கு தெரிந்திருந்தது. தன்னுடைய கிரியைகளில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அவன் துணிகரமாக செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்தான். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். கடின இருதயமுள்ள பாவிகளை கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் கடினமாய் கடிந்து கொள்கிறார். கர்த்தர் பிலேயாமை சந்தித்தார். அவனுடைய வழியில் அவனை மரித்தார். அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் பிலேயாமோ மனம் திரும்பவில்லை. கர்த்தர் பிலேயாம் ஏறிப்போன கழுதையின் வாயை திறந்தார். அதை பேச வைத்தார். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசிற்று. தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டிற்கு எதிர்த்து நின்றது. ஆனாலும் பிலேயாம் பூரணமாய் மனம் திரும்பவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் வீணாய் போயிற்று. பிலேயாமின் 3 பாவங்கள். பிலேயாமின் வழி அநீதத்தின் கூலியை விரும்பினான். பிலேயாமின் வஞ்சம் அநீதத்தின் கூலியை பெற்றுக்கொண்டான். பிலேயாமினுடைய போதகம். பாலாம் என்பவனுக்கு பிலேயாம் தவறாக போதகம் பண்ணினான்.